up to 50% வரை தள்ளுபடி. எஸ், நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்ல இப்போ அதிரடியான ஆடி தள்ளுபடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 999க்கு 4 குர்தீஸ் 899 வர்த் உள்ள இந்த ஜிவாமி ஷேப் பேக் இப்போ உங்களுக்காக ஜஸ்ட் 399 தான். 399க்கு 2 லெகின்ஸ், ஆங்கிள் லெகினும் இருக்கு, ஃபுல் லெகினும் இருக்கு. பிராண்டட் இன்னர் வேர்ஸ்ல ஜஸ்ட் 100 and 200 தான். இங்க டி-ஷர்ட், ட்ராக் பேண்ட், ஷார்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் 100 to 200 தான். விமென்ஸ்க்கான நைட் ட்ரெஸ், ட்ராக்ஸ் இது எல்லாமே கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 250 வரைக்கும் தாங்க. முக்கியமா நம்ம வீட்டு கிட்ஸ்க்கு கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 200 குள்ளேயே இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற A to Z எல்லா கலெக்ஷன்ஸ்க்கும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்படியே இன்னும் வெயிட் பண்றீங்க? உடனே கிளம்பி நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்க்கு வாங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை ஆடி தள்ளுபடியில அசத்தலா ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். மதகடிப்பட்டு 4 முனை சந்திப்பில் போக்குவரத்து நெரிசல், வியாபாரிகள் சாலை மறியல் போராட்டம். ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழா, திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். தனியாக இருந்த பெண்களுக்கு கத்தி மிரட்டல், வாலிபர் கைது. செல்போனை திருடிச் சென்ற மர்ம நபர், வைரலாகும் சிசிடிவி காட்சிகள். இனி விரிவான செய்திகள். மதகடிப்பட்டு மேம்பாலம் 4 முனை சந்திப்பில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த கோரி வியாபாரிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதகடிப்பட்டு மேம்பாலம் 4 முனை சந்திப்பு அருகில் மேம்பாலத்திற்கு வடக்கே உள்ள சர்வீஸ் சாலை மற்றும் திருக்கனூர் சாலையில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சார்பில் கடந்த 6 மாதங்களில் 2 முறை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டுள்ளது. 3வது முறையாக நேற்று காலை 11:30 மணியளவில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முன்னிலையில் ஆக்கிரமிப்புகள் மற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதகடிப்பட்டு வியாபாரிகள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் மதகடிப்பட்டு வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயக்குமார் தலைமையில் வியாபாரிகள் மணக்குல விநாயக மருத்துவ கல்லூரி மருத்துவமனை சாலை சந்திப்பு அருகே நேற்று மதியம் 12:30 மணி அளவில் திடீர் சாலை மறியல் ஈடுபட்டனர். அதில் மதகடிப்பட்டு 4 முனை சந்திப்பில் தினசரி காலை மாலை பள்ளி கல்லூரி வேலை நேரங்களில் வெளி மாநிலங்களில் இருந்து புதுச்சேரிக்கு வரும் கண்டெய்னர் லாரிகள், டிப்பர் லாரிகள் உள்ளிட்ட கனரக வாகனங்களால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலால் மாணவ மாணவிகள், பொதுமக்கள், வியாபாரிகள் பாதிக்கப்படுகின்றனர். போக்குவரத்து நெரிசலுக்கு சாலையோர வியாபாரிகள் காரணமில்லை. மதகடிப்பட்டில் தொடரும் போக்குவரத்து நெரிசலுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும், இல்லையெனில் தொடர் போராட்டம் நடத்துவோம் என வியாபாரிகள் தெரிவித்தனர். அவர்களிடம் திருபுவனை சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் தலைமையிலான போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்தனர். இதையடுத்து மதியம் 1:15 மணிக்கு மறியலை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் 45 நிமிடம் போக்குவரத்து பாதித்தது. புதுச்சேரியில் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி நடைபெற்ற தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி ராமகிருஷ்ணா நகரில் உள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழாவையொட்டி நடைபெற்ற தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய பிரம்மோற்சவ விழாவில் தினந்தோறும் சிறப்பு ஹோமம், திருமஞ்சனம், அலங்காரம் மற்றும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதன் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா இன்று நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது. மங்கள வாத்தியங்கள் முழங்க, வேத மந்திரங்கள் மற்றும் பஜனை பாடல்களுடன் நடைபெற்ற தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து நாளை இரவு திருக்கல்யாண நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது. வீட்டில் தனியாக இருக்கும் பெண்களை கத்தியை காட்டி மிரட்டிய வாலிபர் கைது. தவளக்குப்பம் அடுத்த நல்லவாடு சுனாமி குடியிருப்பை சேர்ந்தவர் வெற்றிவேல். இவரது மனைவி பொன்மொழி. இவர் சம்பவத்தன்று வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அப்போது எதிர் வீட்டைச் சேர்ந்த ரஹீன் என்பவர் மது போதையில் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து கத்தியை காட்டி மிரட்டி தன்னிடம் பேசுமாறு பொன்மொழியை அச்சுறுத்தியுள்ளார். மேலும் வீட்டில் இருந்த பொருட்களையும் அடித்து நொறுக்கி ரகளையில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது. இதேபோல் அப்பகுதியில் வீடுகளில் தனியாக இருக்கும் பெண்களையும் அவர் கத்தியை காட்டி மிரட்டி வந்துள்ளார். இதனால் பெண்கள் அச்சத்துடன் இருந்து வந்துள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் தவளக்குப்பம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து ரஹீனை கைது செய்தனர்.
செவிலியரின் செல்போனை மர்ம நபர் திருடிச் சென்றதாக கூறப்படும் சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் மகப்பேறு பிரிவில் செவிலியரின் செல்போன் திருடப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் மகப்பேறு பிரிவில் பணியில் இருந்த செவிலியர் ஒருவர் தனது செல்போனை மேஜை மீது வைத்துவிட்டு அறைக்குள் சென்றுள்ளார். அப்போது அங்கு வந்த நபர் ஒருவர் சுற்றிலும் யாரும் இருக்கிறார்களா என நோட்டமிட்டுள்ளார். பின்னர் மேஜை அருகே சென்று செல்போனை எடுத்துக்கொண்ட அந்த நபர் எதுவும் நடக்காதது போல் செல்போனில் பேசுவது போல் நடித்தபடியே அங்கிருந்து நைசாக சென்றதாக சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியுள்ளது. மருத்துவமனைக்குள் நடைபெற்றதாக கூறப்படும் இந்த செல்போன் திருட்டு சம்பவம் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட நபரை அடையாளம் காணும் பணியிலும் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். அன்னை தெரசா பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அன்னை தெரசாவின் பிறந்த நாள் இன்று புதுச்சேரியில் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பாரதி பூங்கா அருகே உள்ள அன்னை தெரசா சிலைக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், நேரு என்கிற குப்புசாமி ஆகியோர் அன்னை தெரசா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் புனித அன்னை தெரசா நற்பணி மன்றத்தினர் மற்றும் அருட்சகோதரிகள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள பேரிகார்டை அகற்றக் கோரி புதுச்சேரியில் பொதுமக்கள் போராட்டம் நடத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஈசிஆர் சாலையில் அமைக்கப்பட்டுள்ள பேரிகார்டு தடுப்பால் தட்டாஞ்சாவடி மற்றும் லாஸ்பேட்டை தொகுதி மக்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி அவதிப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பேரிகார்டை அகற்றி 2 சக்கர மற்றும் 3 சக்கர வாகனங்களை அனுமதிக்க கோரி மக்கள் போராட்டக்குழு சார்பில் போராட்டம் நடைபெற்றது. மக்கள் போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளரும் தொழிலாளர் காங்கிரஸ் தலைவருமான நா. பிரபுராஜ் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் இணை ஒருங்கிணைப்பாளர்கள் வெங்கடேசன், ஏழுமலை, வெங்கடகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கொக்கு பார்க் பகுதியில் இருந்து ஊர்வலமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்ற போராட்ட குழுவினர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து 250க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கையெழுத்திட்ட மனுவை வழங்கினர். அப்போது நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பேரிகார்டு தடுப்பால் பொதுமக்களுக்கு ஏற்படும் போக்குவரத்து பாதிப்புகள் குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் எடுத்துரைக்கப்பட்டது. இதுகுறித்து போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி 2 நாட்களுக்குள் பதில் அளிப்பதாக மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார். இந்த போராட்டத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் ஜீவானந்தபுரம், பாக்கமுடையான்பட்டு, தாகூர் நகர், வினோபா நகர், பொய்யாக்குளம், முல்லை நகர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மக்கள் சார்பாக கையெழுத்து இயக்கம் நடத்தி இன்னைக்கு மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு மனுக்கள் கொடுக்கப்பட்டது. பொறுமையா மாவட்ட ஆட்சியரும் பொதுமக்கள் சொன்ன குறைகளை கேட்டுக்கிட்டாரு, ஏற்படுகின்ற சிரமங்களை கேட்டுக்கிட்டாரு. அதேமாரி அந்த ஒட்டுமொத்த வியாபாரிகளும் கடுமையா வியாபாரம் இன்றி 2 மாதமா ரொம்ப கடுமையான பாதிப்புக்கு, வாழ்வாதார பாதிப்புக்கு உட்படுத்திருக்காங்க. சாலையோர வியாபாரிகளும் வாழ்வாதார பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை, பொதுமக்களுடைய பிரச்சனைகளை, குறைகளை மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லியிருக்கோம். மாவட்ட ஆட்சியரும் உடனடியாக போக்குவரத்து காவல்துறையினரிடம் பேசி என்ன செய்யலாம் என்று ஒரு நல்ல தீர்வினை நோக்கி நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காரு. காரைக்காலில் குட்கா மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனையை தடுக்கும் வகையில் காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. திருநள்ளாறு காவல் நிலையத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அருகில் உள்ள கடை உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வடக்கு மண்டல காவல் கண்காணிப்பாளர் பழனிவேல் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இருந்து 100 மீட்டர் சுற்றளவில் குட்கா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்வது சட்டவிரோதம் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் 18 வயதுக்குட்பட்டவர்களுக்கு இதுபோன்ற பொருட்களை விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் எச்சரித்தனர். தொடர்ந்து சைபர் கிரைம் மற்றும் இணையவழி பண மோசடிகளை தடுப்பது குறித்தும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காவல்துறை அதிகாரிகள், வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பெட்டி கடைகள் உட்பட அனைத்து கடைகளின் உரிமையாளர்களும் விற்பனையாளர்களும் கலந்து கொண்டனர். அவர்களிடம் கோட்பா சட்டத்தின்
முக்கியத்துவம் விளக்கப்பட்டது. புதுவை பல்கலைக்கழகத்தில் பல்வேறு அடிப்படை உரிமைகளை வலியுறுத்தி மாணவர்கள் நடத்தி வந்த போராட்டம் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் முடிவுக்கு வந்தது. புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் நிலவி வரும் பல்வேறு அடிப்படை உரிமைகளுக்காக அகில இந்திய வித்யார்த்தி பாரதி மாணவர் அமைப்பினர் போராட்டம் நடத்தி வந்தனர். பல்கலைக்கழக துணைவேந்தர் தலைமையிலான நிர்வாகத்துடன் மாணவ பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதில் சமூக உடன்பாடு ஏற்பட்டது. இந்த நிலையில் மாணவர்களின் கோரிக்கைகளை உரிய காலத்தில் முடித்து தருவதாக எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்தது. இதனையடுத்து மாணவர்களின் போராட்டம் முடிவுக்கு வந்தது. ஆதித்யாஸ் ஓட்டல் மேலாண்மை கல்லூரியில் ஓணம் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் ஆதித்யாஸ் ஓட்டல் மேலாண்மை கல்லூரியில் ஓணம் பண்டிகை விழா இன்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி ரெசிடென்சி டவர்ஸ் ஓட்டலின் மனிதவள மேலாளர் திரு சிவா மணிகண்டன், சாண்ட்ஸ் பாயிண்ட் ஓட்டலின் மனிதவள மேலாளர் திரு செந்தில்குமார், துணை மேலாளர் திரு முருகன் மற்றும் அதிதி ஹோட்டலின் மேலாளர் திரு அபினாஷ் அய்யனாரப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர். வந்திருந்த சிறப்பு விருந்தினர்களை கல்லூரி முதல்வர் திரு கே ஸ்ரீதர் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட சுவையான ஓணம் சத்யா என்ற சிறப்பு விருந்து பரிமாறப்பட்டது. விழாவையொட்டி கல்லூரி வளாகம் முழுவதும் கண்ணை கவரும் பூக்கோளங்களாலும் குருத்தோலை தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு விழா கோலம் பூண்டிருந்தது. இதற்கான முழு ஏற்பாடுகளையும் கல்லூரியின் பேராசிரியர்களும் மாணவர்களும் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். இனி வருவது இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 15,010 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,590 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.